வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் அப்படின்னா, பொறுப்புகள் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு. குடும்பத்திற்காக நிறைய பொறுப்புகள், உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ, உங்களுடைய மனைவிகளுக்காகவோ, அனைவருக்காகவும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கென்று ஒரு தனி வாழ்க்கையை நீங்க வாழ மாட்டீங்க. உங்களுடைய குடும்பத்திற்காகவும், உங்களுடைய கஷ்டத்திற்காகவும் ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கான ஒரு விருப்பமான வாழ்க்கையை உங்களால வாழ்நாள் முழுவதும் வாழ முடியாமலே போய்விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் மிகவும் பொறுப்பான ஒரு நபராக இருப்பீங்க. அதுவும் குடும்பத்திற்கு மிகவும் பிடித்த ஒரு நபராகவும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நேரத்திற்குள் திட்டமிட்டு அந்த ஒரு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையானது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இதனால அந்த ஒரு வேலையை பாதியில் வைத்து விட்டு நீங்க வரமாட்டீங்க. அப்படி வந்தாலும் இரவு நேரங்களில் உங்களுக்கு தூக்கமானது வராது. இது உங்களுடைய குணநலன்களாக நிச்சயமாக இருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு குடும்பம், வேலை, உறவுகள் எதிலும் நீங்கள் உங்களுடைய கடமையை முழுமையாக செய்யணும் அப்படின்னு முயற்சி முயற்சி செய்வீங்க. இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், நீங்க காதல் செய்வது இல்லைன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்க அனுசரித்து கொண்டு போகணும். பொறுமையுடன் இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. இருந்தாலும் உங்களை சோதித்து பார்க்கும். இது அனைத்தும் உங்களை சோதித்து பார்த்து உங்களுக்குள்ள தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவை ஏற்படுத்தி வைக்கும். இதனால உங்களுக்குள்ள அடிக்கடி தேவையில்லாத வாக்குவாதங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நீங்கள் செய்த நல்ல செயல்களுக்கு உடனே நல்ல பலன் கிடைக்காமல் போயிருக்கும். நீங்க மற்ற நபர்களுக்காக எவ்வளவோ இறங்கி வேலை பார்த்திருப்பீங்க. அதுவும் பணம் இல்லாமல் ஒரு நாள் முழுவதும் நீங்க உங்களுடைய உடல் உள்ள இருக்கக்கூடிய வியர்வை சிந்தி கூட வேலை பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் அதற்கான ஒரு லாபமானது உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைத்திருக்கும்? அவங்க உங்களுக்கு செய்த கெடுதல்கள். இதுதான் உங்களுக்கு ஒரு லாபமாக இருக்கும். அவங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பலன்களாக இருக்கும். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்காக எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நல்லதுக்கு ஒரு பலனானது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்காது. இதனால் சில நேரங்களில் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு சோர்வானது ஏற்பட்டிருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில ஏமாற்றங்களானது இருக்கு. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு பொதுவாக 4 முக்கியமான ஏமாற்றங்கள் உண்டு. 1, நம்பியவர்களால் ஒரு ஏமாற்றம். நீங்கள் ஒருவரை நம்பினால் முழு மனதுடன் நம்பி விடுவீங்க. அவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் தயங்கக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டீங்க. அது எப்பேற்பட்ட உதவியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நீங்க நிச்சயமாக பண்ணிவிடுவீங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். அவங்களுக்காக நம்ம இவ்வளவு பண்ணணுமே, அவன் எப்படி நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு மனசாட்சி உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் உதவி செய்தவர்களை ஒரு நாள் உங்களை மறந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு சில துரோகிகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிறாங்க. அவங்க யாரு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இரண்டாவதாக, வேலை மற்றும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள். கன்னி ராசி அன்பர்கள் மிகவும் உழைப்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நீங்க செய்த வேலையை மிகவும் கவனமாக செய்வாங்க. செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள்ல மிகவும் கவனத்தை நீங்க செலுத்துவீங்க. ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற மதிப்பானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காமலே போயிருக்கும். நீங்க செய்த வேலைகளுக்கு மற்றவர்கள் புகழ் பெற்றும் போயிருப்பாங்க. இதனால் உங்களுக்கு ஒரு மனதிற்குள்ள ஒரு வருத்தமும் ஒரு அழுகையும் நிச்சயமாக ஏற்படும். மூன்றாவதாக, குடும்பத்தில் ஏற்பட்ட மனவேதனைகள். இந்த கன்னி ராசி அன்பர்கள் குடும்பத்தை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. குடும்பத்திற்காக பல தியாகங்கள் கூட நிச்சயமாக செய்திருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் குடும்பத்திலேயே சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்திருப்பாங்க. அது ஏன் என்னன்னு தெரியாம நீங்க இன்னமும் யோசித்துக் கொண்டிருப்பீங்க. இதனால் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு காயமானது ஏற்பட்டிருக்கும். அதுவும் உங்களுடைய குடும்பத்தினால் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். அது இன்னமும் தீராமல் உங்களுடைய மனதை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். பண விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள். நீங்கள் சம்பாதித்த பணத்தை கவனமாக பயன்படுத்தணும்னு நினைப்பீங்க. உங்களுக்காக எந்த விதமான செலவுகளையும் செய்ய மாட்டீங்க. இப்படி செலவுகள் செய்தாலும் கட்டுப்பாட்டில் தான் நீங்க செலவுகள் செய்வீங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் நம்ம செலவு செய்யணும் அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அது யாரினால் ஏற்படும் தெரியுமா? உங்களுடைய நண்பர்களினால். உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படும். அங்க போவோம், இங்க போய் சுத்துவோம், இன்னைக்கு உன் ட்ரீட்டு, உன்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட கூறி உங்களுடைய மண்டையை கழுவி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை செலவழிக்க வச்சிருவாங்க. மறுநாள் அவங்க செலவழிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க செலவழிக்கவும் மாட்டாங்க. நீங்க மறுநாள் அவர்களிடம் போய் பணம் வேண்டும் அப்படின்னு நின்னாலும் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தேவையை பயன்படுத்தி விட்டு அவர்கள் உங்களை கலட்டி விடுவாங்க. அது உங்களுக்கு போக போக தான் உங்களுக்கு புரியும்.
பணம் சேமிக்க நினைத்தாலும் திடீரென்று செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில முக்கியமான விஷயங்களாக இருக்கும். ஏன் இந்த சோதனைகள் ஏற்பட்டது தெரியுமா? இந்த கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான். புதன் பகவான் புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். அதனால தான் இந்த கன்னி ராசிக்காரங்க மிகவும் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு கிரகமானது உங்களுடைய வாழ்க்கையில சில சோதனைகளை உங்களுக்கு கொடுக்கும். அந்த சோதனைகள் உங்களுடைய அனுபவத்தை அதிகரிக்கத்தான் அதிகரிப்பதற்காக மட்டுமே அப்படிங்கிறத நீங்க போக போக தான் உணர்ந்து கொள்வீங்க. ஆனால் இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அப்பொழுதுதான் நானும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாள் கன்னி ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். எல்லாமே இனிமே வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறும். அனைத்து உறவுகளும் அனைத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களும் உங்களை தேடி வருவாங்க. ஏன் அப்படின்னா நீங்க இதுவரை செய்த அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க அல்லவா? அந்த ஒரு உதவியான ஒரு பலன் அவங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைத்திருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல அவங்க அதை நினைச்சு பார்ப்பாங்க. இதனால உங்களிடம் அவங்க ஜாலியா பழகுவாங்க. இதுவரைக்கும் இருந்த மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், மனதில் இதுவரைக்கும் இருந்த அவமானங்கள் அனைத்தையும் இருவருமே மறந்து இந்த ஒரு நேரத்தில் நல்லா சிரித்து விளையாடி பேசுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையானது உங்களுக்குள்ள கிடைக்கும். இதுவரை நின்று போன சில காரியங்கள் கூட உங்களுக்கு நகரத் தொடங்கும். நீங்கள் காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களிடம் வந்து சேருவதற்கான வாய்ப்பானது கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாள் நினைத்து வைத்த உங்களுடைய குழந்தைகளின் திருமணங்கள், இல்லைன்னா உங்களுடைய திருமணமாக இருக்கட்டும், நீங்க பிடித்த வேலையாக இருக்கட்டும், வெளியூருக்கு செல்லக்கூடிய பயணங்களாக இருக்கட்டும், இது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அதிபதி புதன் பகவான், இந்த கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்க போகிறார். 3 முக்கியமான பலன்களை ஏற்படுத்த போகிறார். 1, புத்திசாலித்தனமான முடிவுகள். நீங்க இதுவரைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய சுய முடிவாக இல்லாமல் இருக்கும். மற்ற நபர்கள் கூறுகின்ற முடிவுகள், இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் பெற்றோர்கள் கூறுகின்ற முடிவுகள், இந்த ஒரு முடிவுகளை மட்டும் நீங்க எடுத்துக்கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் உங்களுக்கான ஒரு சுயமான ஒரு முடிவை எடுப்பீங்க. அந்த ஒரு முடிவும் சரியான பாதையில் செல்லும். வேலை மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக பண வரவானது அதிகரிக்கும். பணம் தொடர்பான பிரச்சனைகள் மெதுவாக உங்களுக்கு குறைந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி தெரியுமா மாறும்? இப்போது இருக்கின்ற நிலையிலிருந்து நீங்கள் மெதுவாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அது பெரிய அனுபவமாக மாறும். இனி வரக்கூடிய நாட்களில் வேலை வளர்ச்சி, புதிய வருமான வாய்ப்பு, குடும்பத்தில் சந்தோஷம், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறிவிடும். உங்களுக்கான புதிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? சிலருக்கு வீடு தொடர்பான நல்ல ஒரு செய்தியானது கிடைக்கும். புதிய வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா அதற்கான ஒரு மாற்றமாக இது இருக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் காத்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது ஏற்படும். முக்கியமா உங்களுடைய மனதில் புதிய ஒரு நம்பிக்கையானது உருவாகும். ஆனால் நீங்கள் இந்த ஒரு நாளில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களானது இருக்கிறது. பணம் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. யாரிடையும் பேச்சையும் கேட்டு நீங்கள் நடக்கக்கூடாது. உங்களுடைய சுயமான முடிவுகளை வைத்து நீங்கள் நடங்கள். இந்த ஒரு நாளில் நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய தந்தை. உங்களுடைய தாயை விட உங்களுடைய தந்தைகள் இந்த ஒரு நேரத்தில் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத புரிந்து உங்களுக்காக நடந்து கொள்வார்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? நீங்கள் சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பீங்க. அதை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதனால் நல்ல நல்ல வாய்ப்புகளை கூட உங்களுக்கு கிடைக்காமல் அது சென்றுவிடும். இந்த ஒரு செயலை செய்தால் இதனால எவ்வளவு பின்விளைகள் ஏற்படும் அப்படின்னு நினைத்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்களே கெடுத்து விடுவீங்க. இனிமேல் நீங்கள் தைரியமாக முடிவு எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற ஒரு அனுபவமாக இருந்தது. ஆனால் நாளை முதல் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இழந்ததை விட அதிகமாக இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில பெறப்போறீங்க. கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் இனிமேல் தொடங்க ஆரம்பிக்கும். இந்த நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றிவிடும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இதுவரை நான் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அப்பொழுதுதான்
நானும் தெரிந்து கொள்வேன் இது நடந்திருக்கா இல்லையா என்பதை. மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.